கலிலேய கடலின் கரையில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அப்போது எவீர் எனப்படும் ஒரு சபை தலைவன் இயேசுவிடம் ஓடி வந்து மண்டியிட்டு விழுந்தான். அவன் துடித்த குரலில் கூறினான், ஆண்டவரே, என் சிறுமகள் மரணப்படப் போகிறாள். தயவு செய்து வந்து உங்கள் கைகளை அவள் மேல் வைத்து அவள் உயிரோடு இருப்பதற்கு உதவுங்கள். இயேசு அமைதியாக தலையசைத்து எவீருவுடன் நடக்கத் தொடங்கினார். கூட்டம் அவரைச் சுற்றி நெருக்கி வந்தது. எவீருவின் இதயம் பயமும் நம்பிக்கையும் கலந்தது. அந்த பயணத்தின் நடுவே ஒருவன் ஓடி வந்து கூறினான், எவீருவே, உன் மகள் இறந்துவிட்டாள். போதகரை இனி தொந்தரவு செய்யாதே. எவீருவின் முகம் வாடியது. ஆனால் இயேசு அவன் தோளில் கை வைத்து சொன்னார், பயப்படாதே, நம்பிக்கை வை, அவள் மீண்டும் உயிர் பெறுவாள். அவர்கள் எவீருவின் வீட்டை வந்தடைந்த போது அந்த வீடு முழுவதும் அழுகை குரலால் நிரம்பியிருந்தது. மக்கள் கதறி அழுதனர். இயேசு அமைதியாக உள்ளே நுழைந்து கேட்டார், எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? குழந்தை இறந்திருக்கவில்லை, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அதை கேட்டவர்கள் சிரித்தனர். ஆனால் இயேசு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் பெற்றோர்கள் மட்டும் அவருடன் சென்றனர். சிறுமி அமைதியாக படுத்திருந்தாள். அறையில் மெதுவான ஒளி வீசியது. இயேசு அருகில் சென்று அவளின் கையை மெதுவாக பிடித்தார். இயேசு மென்மையாக சொன்னார், தலித்தாகூமி, அதாவது, சிறுமியே, நான் உன்னிடம் சொல்கிறேன், எழுந்திரு. உடனே சிறுமி கண்களை திறந்து எழுந்து நின்றாள். அறை முழுவதும் ஒளியால் நிரம்பியது. அவளின் பெற்றோர் ஆச்சரியத்தால் கண்கலங்கினர். அவர்கள் மகளை அணைத்துக் கொண்டனர். பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரும் அதிசயத்துடன் பார்த்தனர். இயேசு சிரித்தபடி கூறினார், அவளுக்கு சாப்பிட கொடுங்கள். அந்த வீட்டில் அழுகை மாறி ஆனந்தம் ஆனது. இறந்திருந்த சிறுமி இயேசுவின் வார்த்தையால் மீண்டும் உயிர் பெற்றாள்.